Hello everyone. Today this video will try to convey what is postpartum depression to the husbands and family of a new mom. புதிய தாய்மார்களுக்கு குழந்தை பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் மனநிலை மாற்றங்களை அவர்களை சூழ உள்ளவர்கள் புரிந்து கொள்ள இந்த vlog உதவணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன். பிரசவமான பிறகு ஒரு தாய்க்கு அவங்களோட உடல்நிலையில் உணர்வுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சில வாரங்கள் அல்லது மாதங்களில் ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் அல்ல, அது ஒரு மன அழுத்தமாக மாறும். இந்த காலகட்டத்தை தான் போஸ்ட்மார்ட்டம் பீரியட் அப்படின்னும், அந்த டைம் பீரியடில் வர மன அழுத்தத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ஒரு உண்மையான மருத்துவ ரீதியில் நிரூபிக்கப்பட்ட மனநிலை மாற்றம். ஆனாலும் பொதுவாக எங்களோட ஸ்ரீலங்கன் முஸ்லீம் சொசைட்டியில் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பெரிதாக கணக்கெடுக்கப்படுறதும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுறதும் இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? எங்களோட தாய்மார்கள் பாட்டிமார்களோட காலத்தில் பொதுவாக கூட்டு குடும்ப முறை தான் காணப்பட்டுச்சு. நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய உடல் வலிமையும் அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கூட்டு குடும்பத்தில் நிறைய பேரோட உதவியும் தாய்மார்களுக்கு கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி சில பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏற்பட்டிருந்தாலும் அது இதுதான் அப்படின்னு அறியப்படாமலும் யாரும் கணக்கெடுக்காத சூழலில் அதோடையே வாழ வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. அதனாலேயோ என்னவோ எங்களோட சில தாய்மார்களுக்கும் மாமியார்களுக்கும் இந்த ஜென்ரேஷனில் வர புதிய தாய்மார்கள் சொல்கிற இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை ஏற்றுக்கொள்ளது மிச்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைய ஜென்ரேஷன் சில ஹஸ்பண்ட்மாருக்கும் இதை நம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த நிலை ஒரு நாடகம் அல்ல, அதோடு இது ஒரு பெரிய நோயும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றது விஞ்ஞான ரீதியாக உண்மை என்று கண்டறியப்பட்ட ஒரு சாதாரண ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மனநிலை மாற்றம். எதனால் இது ஏற்படுது அப்படின்னா, பிரசவத்துக்கு பிறகு சடனாக உடலில் ஏற்படக்கூடிய ஹோமோன் மாற்றங்கள், சடனாக லைஃப் ஸ்டைலில் ஏற்படுற மாற்றங்கள். இந்த விடயங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணோட உடம்புல ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் கிட்டத்தட்ட 50 மடங்காலும் ப்ரொஜெஸ்டரோன் ஹோமோன் கிட்டத்தட்ட 10 மடங்காலும் அதிகரித்து காணப்படும். குழந்தை பிரசவம் ஆன 24 மணித்தியாலங்களுக்குள்ள இந்த 2 ஹோமோனும் சடனாக ஒரு நார்மல் நிலைக்கு வருது, அதாவது ப்ரீ ப்ரெக்னன்சி லெவலுக்கு வருது. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு வாகனம் ஹை ஸ்பீடில் போகும் பொழுது சடனாக பிரேக் போடுறது போல தான். இந்த 2 ஹோமோன்ஸும் ஸ்பெஷலி ஈஸ்ட்ரஜன், இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோனால் ஒரு மனிதன்ட குட் மூட் அல்லது ஹாப்பினஸுக்கு தேவையான செரட்டோனின், டோப்பமைன் என்கின்ற 2 கெமிக்கல்ஸோட உற்பத்தி பாதிக்கப்படுது. ஸோ கவலை, ஆங்ஸைட்டி, எரிச்சல், அழுகை, பயம், விரக்தி போன்ற இமோஷன்ஸ் இதால் தூண்டப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பிரசவ வலி, அந்த காயத்தோட வலி, பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை போன்ற விடயங்கள் ஆக்சிடோசின்ற பாண்டிங், லவ், இமோஷன்ஸுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஹோமோன்ட அளவை குறைக்குது. இதனால் தன்னோட குழந்தையோட பாண்டாகிறதே ஒரு தாய்க்கு கடினமாகலாம். இதனால் நிறைய கில்ட்னஸ் ஏற்படும். மோரோவர் இந்த காரணிகளால் கோர்ட்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அதிகரிக்குது. இதனால் அவங்க எப்பயுமே டென்ஷனாக, பதட்டமாக, எரிச்சலாக இருப்பாங்க. இதுக்கும் மேலே இன்னும் பல கெமிக்கல் ஹோமோனல் சேஞ்சஸ் இந்த பீரியடில் ஏற்படும். ஸோ இவைகள் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட ரீசன்ஸ். எல்லாரும் அனுபவிக்கிறல்லண்டாலும் யாராவது இதை ஃபேஸ் பண்ணுறாங்கண்டா, இட் இஸ் நாட் ட்ராமா, இட் இஸ் நாட் வீக்னஸ், இட்ஸ் பியோர் பயாலஜி. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் உள்ளவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வாங்க அப்படின்னா, வளமையாக டாக்கட்டிவாக இருந்தவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, நிறைய அழுவாங்க, அதுவும் திடீர்னு அழுவாங்க. ஏன்னு கேட்டால் தெரியாது, ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுவாங்க. அதிக தூக்கம், அதிக கவலை, அதிக பயம், இதனால் எங்கே சரி வெறிச்சு பார்த்து யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சிம்டம்ஸை கண்டாலும் ஆண்களால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும். பிகாஸ் இவங்க வளமைக்கு மாறாக சிடுமூஞ்சியாவோ, சென்சிட்டிவாவோ, கவலையாவோ இருப்பாங்க. பட் ஏன்னு கேட்டால் நத்திங், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யா சரி சிரிப்பாங்க. உள்ளால் ஒரு மனப்போராட்டம் நடந்தாலும் அதை எதிரில் இருக்கிறவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்களான்ற நினைப்பில் குழந்தைய மகிழ்ச்சியாக கொஞ்சிறது போல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை மறைச்சு கொள்ளுவாங்க. பட் ஒன் பாயிண்ட் டு நோட் அகெயின் இஸ், நாட் எவ்ரி நியூ மதர் வுட் ரியாக்ட் லைக் திஸ். எல்லாரும் இல்லை, பட் பெரும்பாலான மதர்ஸ், ஸ்பெஷலி சின்ன வயசில் தாயாக இருக்கிறவங்க
அண்ட் தாய் வீட்டில் இல்லாமல் கணவர் வீட்லேயோ தனியாகவோ வாழ்கிறவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கூட. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வேர்ஸ்ட் ஆகினா கவுன்சலிங் அல்லது மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். அப்படி தேவைப்பட்டால் தயங்காமல் ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் போகணும். பட் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு ஹஸ்பண்டால் இந்த நிலை ஏற்படாமல் பேசிக்லேயே அதை சால்வ் பண்ணிடலாம். யூ ஆர் த சூப்பர் ஹீரோஸ். எப்படி? இமேஜின், நீங்கள் வேலையை விட்டு வீட்டுக்கு வாரீங்க. புதிய லைஃப், குழந்தைய வாரி தூக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக உள்ளுக்கு வாரீங்க. பட் ஸ்டாப். டேக் 2 minutes டு ஹக் யுவர் வைஃப் ஃபர்ஸ்ட். இன்றைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேளுங்க. தீஸ் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கேன் ஹீல் ஹர் டே. உனக்கு மேலுக்கு எப்படி இருக்குது, டயர்டாக இருக்குதா, பெயினிங்காக இருக்குதா, இப்படி கேட்டாலே அது ஒரு மருந்து தான். பிகாஸ் பிரசவம் அண்ட் பிரசவத்துக்கு பின்னான விடயங்கள் ஆண்களால் புரிஞ்சிக்க இயலாத வழிகள் நிறைஞ்சது. நிறைய பேர் பக்கத்தில் இருந்தாலும் நியூ மதர்ஸுக்கு தனிமை நிறைய இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு affirm her, கீப் டெல்லிங் her you are not alone, நானும் உன் கூட இருக்கிறேன், we will do everything together. இப்படி நிறைய முறை அவங்களுக்கு சொல்லுங்கள். லெட் தட் சிங்க் இன்சைட் her மைண்ட் அண்ட் தென் ட்ரை டு கிவ் her some me time. நான் பேபியை 1/2 hour வச்சுக்கொள்கிறேன், நீ போய் உன்னுடைய வேலை ஏதாவது இருந்தால் செய், அல்லது உனக்கு விருப்பமான ஏதாவது செய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மீ டைம் கொடுங்க. மெரி பண்ணின புதுசில் நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ, இப்போ தான் நீங்கள் உங்களோட ஒய்ஃபுக்கு நிறைய ஐ லவ் யூ சொல்ல வேண்டிய காலம். இன்னும் ஒன்று சொல்லவா? மென் ஷுட் பி மென். குழந்தையிட தாய் செய்ய வேண்டிய வேலைகளை தந்தை செய்யக்கூடாது அப்படின்னெல்லாம் சில நியூ ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. உங்களோட பேபியோட டயப்பரை சேஞ்ச் பண்ணுறதுடையோ, உங்களோட லைஃப் பார்ட்னரோட வேலையை ஷேர் பண்ணுறதுடையோ, உங்களோட ஃபேமிலிக்கிட்டேயே தோற்று போகிறதுலையோ ஒன்றுமே குறைய போகிறதில்ல. மாறாக ஃபேமிலிக்குள்ளே லவ் அண்ட் ஹாப்பினஸ் தான் கூடும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டியர் ஹஸ்பண்ட், உங்களோட தாயோ அல்லது சுற்றி இருக்கிற ஆண்டிமார் யாருமோ நாங்களும் புள்ள பெற்றோம் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால், காலம் மாறி போச்சு ஆண்டி, அந்த காலத்து தாய்மார்கள் தாங்கினது பெரிய விடயம்தான், பட் அதனால் இந்த காலத்து தாய்மார்களும் இதை தாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அழகான முறையில் நீங்கள் எடுத்து சொல்லலாம். இன்னும் ஒரு விடயம், நியூ மதர்ஸுக்கு நிறைய பசி எடுக்கும். மேக் ஷுவர் யுவர் ஒய்ஃப் ஈட்ஸ் குட் ஃபுட் அண்ட் ஷீ ஹேஸ் சம்திங் டு ஈட் whenever she is hungry. முந்தியெல்லாம் சாப்பிடுன்னு யாருமே சொல்லலான்றாலும் கவலை வராது. ஆனால் பிரசவத்துக்கு பிறகு யாரும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கலண்டா சரியான அப்செட் ஆகும். லாஸ்ட்லி, டியர் ஃபேமிலி, ஸ்பெஷலி ஹஸ்பண்ட்ஸ், உங்களோட ஒய்ஃப் கூட நிறைய கதைங்க. ஓப்பனாக மனம் திறந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். பிகாஸ் கம்யூனிகேஷன் இஸ் த கீ. அண்ட் தென் சம்டைம்ஸ் முடிஞ்சால் உங்களோட கையால் என்ன சரி சமைச்சு கொடுங்க. அட்லீஸ்ட் மேக் ஹர் கப் ஆஃப் டீ. Something made by you will do so many wonders in her mind and health. டீ கூட ஊற்ற தெரியாது எனக்கு அப்படின்னா டீ ஊற்றுற மெத்தடை நான் சொல்லித்தரேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை எட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு திருமணமான பெண், அதுவும் ஒரு நியூ மாம், தனக்கு இமோஷனல் சேஃப்டி, அதாவது தனது உணர்வுகளுக்கான அங்கீகாரம் கிடைச்சா மட்டுமே தனது கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் நிம்மதியான, அன்பான, அழகான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரலாம். A happy wife creates happy vibes. So, my dear மக்களே, hope this video is useful. உங்களுக்கும் இது எந்த வகையில் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா don't forget to hit the subscribe button. Thank you. Bye bye.